வணக்கம் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். எதற்காகவும் யாரிடமும் நாட்டை அடிபணிய விட மாட்டேன். நாட்டை விட முக்கியமானது எதுவும் இல்லை என பிரதமர் மோடி உறுதி. சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். இந்தியாவின் ராணுவ தாக்குதல் குறித்து ஆலோசனை. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு. ஈரான் சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்கவும் மத்திய அரசுக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். எதற்காகவும் யாரிடமும் நாட்டை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்ற இடத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்தார். நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பு படையினரே காரணம் என குறிப்பிட்டார். நாடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன் என்று பிரதமர் மோடி கூறினார். நாட்டுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என தெரிவித்தார். நாட்டை விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். देशवासियों, हमें फिर से दोहराना है और खुद को याद दिलाना है. हमें फिर से दोहराना है और खुद को याद दिलाना है. न भटकेंगे, न अटकेंगे. कुछ भी हो, हम देश नहीं मिटने देंगे. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் நடத்திய தாக்குதல் குறித்து தில்லியில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விளக்கப்பட்டது. அரசு நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக அனைத்து கட்சியினரும் தெரிவித்தனர். இதில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த டெரிக் ஹோப்ரேன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தி அழித்த பயங்கரவாத முகாம்களின் படங்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் இன்று அதிகாலையில் அதிரடி தாக்குதல் நடத்தினர். 12 மிராஜ் ரக விமானங்கள் சுமார் 1000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து சென்று முகாம்களை தாக்கி அழித்துள்ளது. இதில் 200 முதல் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்றும் பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் பயிற்சி முகாமை இந்திய உளவுத்துறை கண்டறிந்து இத்தொடர்பான தகவல்களை ராணுவத்திற்கு அளித்தது. இத்தொடர்பான படங்களை வெளியிட்டுள்ள புலனாய்வு அமைப்பு தாக்குதலின் போது குறிவைக்கப்பட்ட பயங்கரவாதிகளின் படங்களையும் வெளியிட்டது. பாகிஸ்தான் எல்லையொட்டி பயங்கரவாத முகாம்களின் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விமானத்தின் சிறப்பம்சங்களை காணலாம். மிராஜ் 2000 ரக விமானங்கள் பிரான்ஸ் நாட்டில் தயாராகி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு விற்பனையாகும் போர் விமானங்களாகும். இதனை தயாரிப்பது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். இது ஒற்றை இயந்திர சக்தி கொண்ட 4ஆம் தலைமுறை போர் விமானங்களாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 1970ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மிராஜ் 3 என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டு பன்னாட்டு அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதனை முன்மாதிரியாக கொண்டு மிராஜ் 2000N, மிராஜ் 2000D போன்ற தாக்குதல் விமானங்களும் மிராஜ் 2000 போன்ற மேம்படுத்தப்பட்ட போர் விமானங்களும் உருவாக்கப்பட்டன. இன்றைய நிலவரப்படி சுமார் 600க்கும் அதிகமான மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் 9 நாடுகளின் பயன்பாட்டில் உள்ளன.
பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய தாக்குதல் மூலம் இந்தியாவின் ராணுவ பலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதென குறிப்பிட்டுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் பலியான கொடூர சம்பவம் இந்தியர்களை மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாத அமைப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அப்போதே சூளுரைத்திருந்தார் என்பதை நினைவு கூர்ந்துள்ளார். ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனக்காயங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்திய ராணுவத்தினரால் இன்று காலை துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், 12 மிராஜ் ரக விமானங்களுடன் 19 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த தாக்குதல் வாயிலாக இந்தியாவின் ராணுவ பலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் தீவிரவாத போக்கினை கைவிட்டு தனது தவறை திருத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம் என்றும், இந்தியர்களின் மனத்துயருக்கு காரணமாக இருந்த தீவிரவாத அமைப்புகளை அழித்தொழித்த இந்திய ராணுவத்திற்கும் மத்திய அரசுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 3 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஈரான் நாட்டு கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும், சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 3வரும் அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஈரான் கடற்படை வசம் உள்ள மீனவர்களை மீட்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரிக்கு வருகை தரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டாம் என வைகோவிற்கு மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடுப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நிகழ்ச்சியை வைத்து ஆதாயம் தேட வேண்டிய தேவை பாரதிய ஜனதாவுக்கு இல்லை என கூறினார். ஸ்டாலின் விஜயகாந்த் சந்திப்பை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை என கூறிய அவர், விரைவில் தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வரும் என குறிப்பிட்டார். நேற்றைய தினமே இது குறித்து வெளிப்படையாக என்னுடைய வேண்டுதலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன். மீண்டும் தெரிவித்துக் கொள்வது, நல்ல காரியங்களை துவக்கி வைப்பதற்காக நம்முடைய பிரதமர் கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் தயவு செய்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலை துல்லியமாக நிறைவேற்றிய இந்திய விமானப்படை விமானிகளுக்கு தனது சல்யூட் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என தற்காலிகமாக அழைக்கப்படும் பகுதியில்தான் குண்டு வீசினோம் என்றும், இதனால் சர்வதேச சட்டம் மீறப்படவில்லை எனவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய நிகழ்வு நம்மை பெருமையடைய செய்துள்ளது என்று தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். எல்லையில் தாக்குதல் நடத்திய நமது வீரர்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் துணிச்சலான முடிவால் வெற்றிகரமான விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய தாக்குதல் மூலம் இந்தியாவின் ராணுவ பலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களிலாவது பாகிஸ்தான் தீவிரவாத போக்கினை கைவிட்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய வீரர்களின் துணிச்சல் மிக்க செயலை பாராட்டுகிறேன் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து ட்விட்டரில் பதிவு செய்துள்ள மு.க. ஸ்டாலின், ராணுவத்தினரின் துணிச்சலுக்கு தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி பின்னர் மிக பாதுகாப்பாக முகாமுக்கு திரும்பியுள்ள இந்திய ஹீரோக்கள் மூலம் இந்தியா பெருமை கொள்கிறது என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஐஜேகேவின் அவசர ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது தொடர்பான இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் நாளை நடைபெறும் என கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் பிற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது குறித்தும் கட்சியின் பொதுக்குழுவில் கடந்த 5ஆம் தேதி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி இணைந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐஜேகே கொள்கைகளோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்பது என்கிற முடிவில் உறுதியாக உள்ளோம் என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது, மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் காண்பது ஆகியவை பற்றி மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் நாளை பிற்பகல் 2 மணி அளவில் கட்சியின் தலைமையகத்தில் தமது தலைமையில் நடைபெறும் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த அவசர கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள சிலரும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து பேசி வருவதாகவும் விரைவில் அவர்கள் தங்கள் அணியில் இணைவார்கள் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலிலும் பாமகவின் ஆதரவு தங்களுக்கு இருக்கும் என கூறினார். கொள்கை ரீதியில் தங்களுக்குள் வேறுபாடுகள் இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக நிச்சயம் இடம்பெறும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் சில பேர் இருக்கிறாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் அதெல்லாம் யாரும் சொல்ல முடியுமா? நான் அது ரகசியம், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். இது எப்போதும் ரெட்டையில உலகத்துக்கே தெரிஞ்சுது. இதில் மறைக்க வேண்டிய ஒன்றுமே விஷயம் இல்லை. வர வேண்டிய நேரத்தில் வரும். சென்னை ஜவஹர்லால் நேரு சாலையில் தனியார் வாடகை கார் நிறுவனத்தை கண்டித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். பிரபலமான தனியார் வாடகை கார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஏராளமான கார்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிறுவனம் கமிஷன் தொகையாக 10% குறைத்து பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை ஈக்காட்டு தாங்கலில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மத்திய நீர்வள ஆணையர் செயற்பொறியாளர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழு கும்மிளியில் உள்ள பெரியாறு அணையில் ஆய்வு செய்தது. இந்த குழு பெரியாறு மெயின் அணை, பேபி அணை, கேளரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், கசிவு நீர் குறித்தும் இந்த ஆய்வு மேற்கொண்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முகசாபரூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். விருதாச்சலம் சந்திப்பில் நின்ற ரயிலின் என்ஜின் பிரேக் பழுதானதால் ரயில் நகர முடியாமல் நின்றது. இதனால் அந்த வழியாக பெங்களூரு செல்லும் ரயிலில் பயணிகள் மாற்றி அனுப்பப்பட்டனர். மாதம் 2 முறை ரயில் பழுதடைந்து நிற்பதால் ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை புறவழிச்சாலை அரசு மருத்துவமனை அருகே புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் மக்களுக்கும் பெண்களுக்கும் மது அருந்த வருபவர்களால் இடையூறு ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக அங்கு வந்த காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வாணியம்பாடி அருகே சுற்றுலா சென்று திரும்பிய சென்னையை சேர்ந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் 3 பேர் விபத்தில் உயிரிழந்தனர். 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஏலகிரிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய அவர்கள் வாணியம்பாடி அருகே கலந்தரா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்து விபத்து நேரிட்டது. இதில் 3 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமுற்ற 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக.
அம்மா பெயரை கொண்டு கட்சி தொடங்கிய தினமான தலைவர் தேர்தலை சந்திக்க முடியாமல் தடுமாறி வருகிறாராம். தேர்தலுக்கு உதவும் பசையுள்ள பார்ட்டிகள் மாற்று முகாமுக்கு கம்பி நீட்டி விட்டதால் தவித்து வருகிறாராம். அக்கட பூமியில் பூண்டிக்கிளியாக உள்ள சகலமானவரிடம் தேர்தலுக்கு வைட்டமின் பா கேட்டு 2 முறை சந்தித்தும் சாதகமான பதில் ஏதும் வரவில்லையாம். ஆனால் அதிகாரத்தில் உள்ள இலைக்காரர்கள் சகலத்தையும் வாரி இறைத்து கட்சிகளுக்கிடையே டீலை முடிப்பதால் தினமான தலைவர் புலம்பி வருகிறாராம். தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகிகளில் ஒருவரான அங்காடி நடிகையின் கைவசம் பல படங்கள் இருக்கிறதாம். இவர் நடிப்பில் அடுத்தடுத்து திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் திருமணம் குறித்து நடிகை யோசித்து வருகிறாராம். நடிகைக்கும் வெற்றிக்கு மறுபெயரை தன் பெயராக கொண்ட கதாநாயகனுக்கும் திருமணம் நடக்க இருந்ததாம். ஆனால் திடீரென நடிகை தன் காதலை முறித்துக் கொண்டாராம். இந்த நிலையில் தமிழ், தெலுங்கு என 2 மொழி படங்களிலும் இரவு பகலாக நடித்து வந்த நடிகை விரைவில் திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு விலக முடிவு செய்திருக்கிறாராம். மணமகன் அவருடைய காதலரா இல்லை வேறு நபரா என்பதை அவர் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறாராம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் போட்டி தொடரை சமன் செய்ய இந்திய அணி முயற்சி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான கடைசி 20 ஓவர் போட்டி நாளை பெங்களூருவில் நடைபெறவுள்ள நிலையில் இரு அணி வீரர்கள் தீவிர வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கான கடைசி 20 ஓவர் போட்டி பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போட்டியில் வென்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய இயலும் என்பதால் இந்திய வீரர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 25,456 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,182 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 40 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 43,400 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதற்காகவும் யாரிடமும் நாட்டை அடிபணிய விட மாட்டேன் என்றும் நாட்டை விட முக்கியமானது எதுவும் இல்லை எனவும் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்தியாவின் ராணுவ தாக்குதல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஈரான் சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.